அஸ்ஸலாமு அலைக்கும். அம்ர் பின் மைமூன் அல் அவுத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது: நான் உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மரணத் தருவாயில் பார்த்தேன். அவர்கள் தம் புதல்வரிடம், அப்துல்லாஹ்வே, இறை நம்பிக்கையாளர்களின் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று, உமர் பின் அல் கத்தாப் உங்களுக்கு சலாம் கூறுகிறார் என்று சொல்லிவிட்டு, என் தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவருடன் நானும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்கு அவர்களிடம் அனுமதி கேள் என கூறினார்கள். அவ்வாறே கேட்கப்பட்டதும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் அந்த இடத்தை எனக்கென நாடியிருந்தேன். இருந்தாலும் இன்று நான் அவருக்காக அதை விட்டு கொடுக்கின்றேன் என்றார்கள். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி வந்தபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பதில் கிடைத்தது என கேட்டார்கள். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே, உங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனுமதி அளித்து விட்டார்கள் என கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் உறங்கவிருக்கும் அந்த இடத்தை தவிர வேறு எதுவும் எனக்கு மிக முக்கியமானதாக இல்லை. என் உயிர் கைப்பற்றப்பட்டவுடன் என்னை சுமந்து சென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் மீண்டும் எனது சலாமை கூறி, உமர் அனுமதி கேட்கிறார் என கூறுங்கள். அவர்கள் எனக்கு அனுமதி அளித்தால் என்னை அங்கு அடக்கம் செய்யுங்கள். இல்லையெனில் என்னை முஸ்லிம்களின் பொது மையவாடியில் அடக்கிவிடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தபோது யார் மீது முழு திருப்தி கொண்டிருந்தார்களோ அந்த இக்குழுவினரை விட வேறு யாரும் இந்த ஆட்சி அதிகார விஷயத்திற்கு தகுதியுடையவர்களாக எனக்கு தெரியவில்லை. எனவே எனக்கு பிறகு இவர்களில் யாரை ஆட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறீர்களோ அவர்தான் கலீஃபா. அவர் சொல்வதை கேட்டு அவருக்கு கட்டுப்படுங்கள் என கூறிவிட்டு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டார்கள். அப்போது அன்சாரிகளில் ஓர் இளைஞர் அங்கு வந்து, இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே, அல்லாஹ்வின் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். இஸ்லாத்தில் உங்களுக்கு உள்ள சிறப்பு என்ன என்பதை தாங்கள் அறிவீர்கள். பிறகு நீங்கள் தலைவராகி நீதி செலுத்தினீர்கள். அடுத்து இதற்கெல்லாம் மேலாக வீர மரணமும் கிடைத்திருக்கிறது என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் சகோதரரின் மகனே, எனது விருப்பமெல்லாம் இந்த ஆட்சி பொறுப்பு எனக்கு நன்மையாகவும் இல்லாமல் தீமையாகவும் இல்லாமல் சரிநிகராக இருந்தாலே போதும் என்பதுதான் என கூறிவிட்டு, எனக்கு பின்னால் தலைவராக வருபவருக்கு நான் கூறிக்கொள்வது யாதெனில், அவர் துவக்கத்தில் ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்கள் விஷயத்தில் நல்லபடி நடந்து கொள்ள வேண்டும். அவர்களின் உரிமைகளை அறிந்து அவர்களின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும்
பேணிக் காக்க வேண்டும். அவ்வாறே அன்சாரிகளிடமும் அவர் நல்லவிதமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்நகரத்தையும் இறை நம்பிக்கையையும் சொந்த இடமாக ஆக்கிக் கொண்டவர்கள். அவர்களில் நல்லவர்களின் நற்செயலை ஏற்று மதிக்க வேண்டும். தவறு இழைக்கக்கூடியவர்களை மன்னித்து விட வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் பொறுப்பிலும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொறுப்பிலும் உள்ள முஸ்லிம்கள் அல்லாதவரின் ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அவர்களை பாதுகாக்க போர் புரிய வேண்டும். அவர்களது சக்திக்கு மேல் அவர்களை சிரமப்படுத்தக்கூடாது என்று கூறினார்கள். சஹீஹ் புகாரி 1392, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.